வறட்சி காரணமாக நாளுக்கு நாள் விவசாயிகளின் தற்கொலை அதிகரித்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையிலான அரசு 17 விவசாயிகளை தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக கூறியிருந்த நிலையில் தற்போது வரை 83 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக வேளாண் இயக்குநர் கூறியிருக்கிறார். 83 விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடு தரப்பட்டதாகவும் வேளாண் இயக்குநர் கூறியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், வேளாண் இயக்குநர் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு? இது குறித்த ஒரு விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திவ்யா, காவிரி பாசன பகுதிகளிலே தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட தமிழகத்தின் 12 காவிரி பாசன பகுதியாக இருக்கிற மாவட்டங்களிலே கடந்த 5 ஆண்டுகளாக முப்போக சாகுபடி என்பது இல்லாமல் போய்விட்டது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படியும் நடுவர் மன்றத்துடைய உத்தரவின்படியும் தமிழகத்திற்கான தண்ணீரை கர்நாடக அரசு தொடர்ந்து மறுத்து வருகின்ற காரணத்தினாலும் கடந்த ஆண்டு, தற்போது நடப்பாண்டிலே ஒரு 140 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கடும் வறட்சி என்று சொல்லுகின்ற அளவிலே தமிழகம் முழுக்க ஒரு கடும் வறட்சியாக இருக்கு. இதிலே 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து விஷம் அருந்தியும் மாரடைப்பாலும் இறந்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்கள் மட்டுமே அதிகபட்சமாக 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த 3 மாவட்டங்கள் மட்டுமே இறந்திருக்கிறார்கள். விவசாயிகள் தங்களுடைய பயிர் கடன்களை வாங்கித்தான் நாங்கள் நகைகளை அடகு வைத்தும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளிலே கடனை பெற்றுதான் விவசாயம் செய்திருக்கிறோம். அந்த கடனை பெற்று செய்திருக்கிற விவசாயத்தையும் சாகுபடி செய்ய முடியவில்லை, அறுவடை செய்ய முடியவில்லை என்ற மன விரக்தியில் மாரடைப்பு ஏற்பட்டு பலர் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய இழப்பீடாக 15 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு குறைந்தபட்சமாக வழங்க வேண்டும் என்று பல்வேறு விவசாய சங்கங்களும் வலியுறுத்தி வந்த நிலையிலே ஆரம்பத்திலே இதுக்கு 17 விவசாயிகள் மட்டுமே இந்த இறந்திருக்கிறார்கள் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இத்தகைய சூழலில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் கணக்கிட்டு அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். அந்த வகையிலே திருச்சியை சேர்ந்த புலியூர் நாகராஜன் தமிழ் மாநில காங்கிரசினுடைய விவசாய பிரிவு தலைவராக இருக்கிறார். புலியூர் நாகராஜன் அவர் கடந்த மாதம் 9ஆம் தேதி வேளாண்மைத்துறை இயக்குநருக்கு ஒரு கோரிக்கை மனுவை அனுப்பியிருந்தார். அந்த கோரிக்கை மனுவிலே அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய இழப்பீடை பெற்றுத்தர வேண்டும், பயிர் சாகுபடி செய்ய முடியாமலும் செய்து பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய இழப்பீடை நிவாரணத்தை தர வேண்டும், அனைத்து விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்திதான் புதுடில்லியிலே இந்தியாவுடைய தலைநகரிலே 33வது நாளாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்துடைய தலைவர் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தஞ்சையிலே 19 நாட்களாக விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலிலே தமிழகம் முழுக்க விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழலிலே வேளாண்மைத்துறை இயக்குனர் இந்த புலியூர் நாகராஜன் அவர்களுக்கு அவர் அனுப்பிய கோரிக்கை கடிதத்திற்கு பதில் அனுப்பியிருக்கிறார். அந்த பதில் கடிதத்திலேதான் இதுவரை 82 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 3 லட்சம் அவருடைய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக 17 பேர் தான் இறந்தார்கள் என்ற தமிழக அரசு கடந்த பிப்ரவரியில் அறிவித்துள்ள நிலையில் தற்பொழுது கூடுதலாக 82 பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 82 பேர் மட்டுமல்ல, 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் இழப்பீடை குறைந்தபட்சம் 15 லட்சமாக வழங்க வேண்டும் என்ற விவசாய சங்கத்தில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். வேளாண்மைத்துறை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி புலியூர் நாகராஜன் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிற அந்த கடிதத்திலே இன்னும் கூடுதலான தகவலை சொல்லியிருக்கிறார். மத்திய உண்மை கண்டறியும் குழுவெல்லாம் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு நடத்திய பிறகு கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி தமிழகத்தினுடைய 32 மாவட்டங்களையும் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அரசு அறிவித்தது. அதைத் தொடர்ந்து பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து 2247 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன் மூலமாக 18,733,00,000 ஹெக்டேர் விவசாய பரப்பானது பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த பாதிக்கப்பட்ட விவசாய பரப்பிலிருந்து விவசாயம் செய்த 28,99,000 விவசாயிகளுக்கு இடுபொருள் மானியமாகவும் இழப்பீடும் வழங்குவதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்ற உள்ள தகவல்கள் எல்லாம் இந்த கடிதத்திலே தெரிவித்திருக்காங்க. திவ்யா, எத்தனை ஆண்டுகள்ல இந்த தற்கொலை விகிதம் கணக்கெடுக்கப்பட்டிருக்கு? கடந்த ஆண்டு மட்டுமே, கடந்த 5 ஆண்டுகளாகவே, அதாவது காவிரி டெல்டா மாவட்டங்களிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னா தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு நெல் சாகுபடி அதிகமாக நடைபெறுகின்ற பகுதி. இந்த பகுதியிலே சம்பா, குறுவை, தாளடி என முப்போக சாகுபடியானது நடைபெறுவது வழக்கம். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக ஒருபோக சாகுபடியே கேள்விக்குறியாக இருக்கு. கடந்த ஆண்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கடந்த ஆண்டும் ஒருபோக சாகுபடி முழுமையாக நடைபெறவில்லை. இந்த சூழலிலே
வரலாறு காணாத வறட்சி என்று சொல்லும் அளவிற்கு 140 ஆண்டுகளுக்கு பிறகான ஒரு கடும் வறட்சியை தமிழகம் சந்தித்திருக்கு. இந்த வறட்சி கடனை வாங்கி செய்த பயிரை காப்பாற்ற முடியவில்லை. பயிர்கள் கருகி இருக்கிறது, நிலங்கள் வெடித்திருப்பதை பார்த்த விவசாயிகள் மாரடைப்பினாலும் விஷம் குடித்தும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த ஆண்டு மட்டுமே 200க்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள், உயிரை இழந்திருக்கிறார்கள் என்று விவசாய சங்கங்களுடைய குறிப்புகள் தெரிவித்திருக்காங்க. தமிழக அரசு தற்பொழுது 82 பேருக்கு நாங்கள் நிவாரணத்தை கொடுத்திருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்துல இறப்பு விகிதம் எப்படி இருக்குது மகேஸ்வரன்? விவசாயிகளுடைய தொடர்ந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவசாயம் ஒரு லாபகரமான தொழிலாக இல்லை. இதனால் விவசாயத்தை விட்டு வெளியேறுகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய முதுகெலும்பு பெரும்பான்மை மக்களின் தொழில் விவசாயம் என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்த விவசாயத்திலிருந்து வெளியேறுகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வரும் பெரும் முரணாக இருக்கு. இத்தகைய சூழ்நிலை தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களும் விவசாயம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தமிழகத்திலே கடந்த 5 ஆண்டுகளாக தொடர் வறட்சி என்பதால் தொடர் தண்ணீர் உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்தும் காவிரி நடுவர் மன்றம் உத்தரவிட்டும் தமிழகத்திற்கான தண்ணீரை கர்நாடகம் தொடர்ந்து மறுத்து வருகிறது. மத்திய அரசும் அதை பெற்றுத்தராமல் காலம் தாழ்த்துகிறது. இப்படி தமிழகம் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக விவசாயிகள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள். விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கிற தண்ணீர் கிடைக்கவில்லை. காவிரி தடைபட்டு இருக்கிறது. தடை தாண்டி காவிரி வந்தால்தான் முழுமையான விவசாயம் நடைபெறும் என்பதால் கடந்த 5 ஆண்டுகளாகவே வறட்சி இருக்குது என்று சொல்லலாம். இந்த ஆண்டு நடப்பாண்டு கடந்த அதாவது 2016-17 ஆண்டு என்பது விவசாயிகளுக்கு மிகவும் ஒரு சோதனையான ஆண்டாகவே அமர்ந்திருக்கிறது. விவசாயத்திற்கு மட்டுமல்ல. மகேஸ்வரன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து விவசாய சங்க மாநில பொதுச் செயலர் சண்முகம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். வேளாண் இயக்குனர் தற்போது அதிகாரப்பூர்வ ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதாவது கடந்த ஆண்டு மட்டும் 82 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து? இல்ல, இப்ப கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலையாலும் அதிர்ச்சியாலும் மாண்டு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில 17 விவசாயிகளுக்கு மட்டும் தலா 3 லட்சம் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. எங்களை போன்றவர்கள் நாம் போய் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முதலமைச்சர்கிட்ட நேரடியாக வற்புறுத்தினதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட நாங்கள் அறிக்கை கேட்டிருக்கோம். அது வந்தா நாங்கள் வழங்குவோம்னு சொல்லி எங்கள்கிட்ட உறுதி கொடுத்திருந்தாரு. இப்ப 82 பேருன்னு வேளாண்மை துறை இயக்குனர் அறிவிச்சுக்கிறாங்க. இது எந்த அடிப்படையில் அவங்க 200 பேர் மாண்டு போயிருக்கிற நிலையில வெறும் 82 பேருன்றதை எந்த அடிப்படையில முடிவுக்கு வந்திருக்காங்கன்றது முதல்ல தெரியப்படுத்தணும். இந்த 82 பேருடைய பட்டியலை தமிழ்நாடு அரசாங்கம் பகிரங்கமாக வெளியிட்டால், மாவட்ட வாரியாக வெளியிட்டால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட இதர விவசாயிகளுக்கு அந்த நிவாரணத்தை கோருவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த 82 விவசாயிகள் குடும்பங்களுடைய பட்டியலை மாவட்ட வாரியாக உடனடியாக வெளியிடணும். இந்த தற்கொலை மற்றும் அதிர்ச்சியால் மாண்டு போன இதர விவசாயிகளுக்கும் அந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன் வரணும். இந்த 82 பேர் மட்டும் என்பதை எந்த விதத்திலுமே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எல்லோருமே வறட்சியால் பாதிக்கப்பட்டு கடன் தொல்லையினால்தான் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். நாங்க எங்களுடைய விவசாய சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு பூரா இந்த இறந்து போன குடும்பங்களை பூரா நேரடியாக அணுகியிருக்கோம். அந்த மாதிரி 198 பேருக்கான பெயர் பட்டியல் எங்கள்கிட்ட இருக்கு. அவங்க வறட்சியினாலையும் விவசாய கடன் தொல்லையினால்தான் மாண்டு போனாங்க என்பதற்கான விவரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, யார்கிட்ட வாங்கியிருக்காங்க, எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க விவரம் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த விவரத்தை நாங்கள் அரசுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆகவே இந்த 82 பேர் கொடுத்திருக்கிறத வரவேற்கிறோம். ஆனா இது இந்த எண்ணிக்கையை நாங்க ஏற்க முடியாது. இந்த வறட்சியால் மாண்டு போன அனைத்து விவசாய குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கணுன்றதை நான் வற்புறுத்துறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தொடர்ந்து விவசாய சங்க கூட்டமைப்பை சேர்ந்த PR பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், தற்போது கடந்த ஆண்டு மட்டும் 82 விவசாயிகள், அதாவது பன்னீர்செல்வம் தலைமையிலான அரசு 17 விவசாயிகள் மட்டுமே தற்கொலை செய்து கொண்டதாக கூறியிருந்த நிலையில் தற்போது கடந்த ஆண்டு மட்டுமே 82 பேர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக வேளாண் இயக்குனர் கூறியிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து? இது வேளாண் இயக்குனர் கூறியிருப்பது என்பது நமது தமாக விவசாய பிரிவுடைய தலைவர் புலியூர் நாகராஜன் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக ஒரு கடிதம் கொடுத்து அதன் அடிப்படையில் அவர் பெற்றிருக்கிறார். அதில் 82 நபர்கள் நிவாரணம் வழங்கப்பட்டதாக வேளாண் துறை இயக்குனர் சொல்லியிருக்கிறார். இது தமிழக அரசினுடைய புள்ளி விவரம். ஆகவே இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. காரணம், ஏற்கனவே 17 விவசாயிகளுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்த போது அந்த 17 பேர்களுக்கு முடியாது, இறந்திருக்கிற அனைவருக்கும் கொடுக்க வேண்டியது உங்க காவல்துறையிலேயே பட்டியலிருக்கிறது என்று சொன்னோம்.
மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்படும். இந்த குழு நேரடியாக அங்கே வெளிப்படையாக ஆய்வு செய்து அவர்கள் அளித்த பட்டியலை அடிப்படை அனைத்து விவசாயிகளும் கொடுக்கப்படும் என்று எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தார்கள். தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இறுதி வரையிலும் இறந்தவர்களுடைய பட்டியல் விவரங்கள் முகவரியோடு படங்களோடு 275 பேர்களுடைய படங்களை திறந்து வைத்து சென்னையிலே திறந்து வைத்துவிட்டு மதியம் முதல்வரை சந்தித்து அதற்கான கோரிக்கை மனுவையும் இந்த பட்டியலையும் அளித்தோம். எங்களிடத்தில் அன்றைக்கும் சொல்லப்பட்டது மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் இந்த குழு விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள், அனைவருக்கும் கொடுப்போம் என்று சொன்னார்கள். தற்போது 82 நபர்களுக்கு மட்டும் வெளியில் தெரியாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டது மற்றவர்களுக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை என்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிற போது உச்ச நீதிமன்றமே நேற்றைக்கு முன்தினம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறது தமிழக அரசிடம். விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருப்பவர்களே ஏன் நீங்கள் மதிக்கிறீர்கள், ஏன் அந்த இறப்புகளை பதிவிட மறுக்கிறீர்கள், ஏன் அந்த இறப்புகளை பொருள்படுத்த மறுக்கிறீர்கள் என்கிற கண்டன வார்த்தைகளை எல்லாம் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் கேட்கிறேன், இந்த இறந்தவர்கள் நீங்கள் கொடுத்திருக்கிற 80 பேருடைய பெயர் பட்டியலை ஏன் உச்சநீதிமன்றத்தில் விவசாயிகள் என்ன சொல்றீங்க? தொடர்ந்து பேசுங்க. ஏன் உச்ச நீதிமன்றத்திலும் மத்திய அரசிலும் பதிவிடுவதற்கு மறுக்கிறீர்கள்? இதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கொடுத்திருக்கிற எண்ணிக்கையை கூட சொல்ல மறுக்கிற போது விவசாயிகளுடைய இந்த சாவுகள் காவிரி நீர் கிடைக்காதனாலதான் இந்த சாவுகள் நடக்கிறது. வறட்சியால் கடன் தொல்லையால் விவசாயிகள் சாகிறார்கள். எனவே இதை மத்திய அரசிடம் பதிவிட தமிழக அரசு மறுப்பது ஏன்? இதனால்தான் காவிரி உரிமை பறிபோகிறது. இவர்கள் தமிழக அரசு விவசாயிகளுடைய அந்த மரணங்களை கொச்சப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். உரிய முறையில் பதிவிட வேண்டும். விவசாயிகள் நீங்கள் அளித்திருக்கிற 82 நபர்களுடைய பட்டியல் வெளிப்படையாக அந்தந்த மாவட்டந்தோறும் அறிவிக்கப்பட வேண்டும், வெளியிட வேண்டும். மற்றவர்கள் இறப்பு குறித்து தமிழக அரசு தனது நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் உடனடியாக இறந்தவர்களுடைய பட்டியலை கொடுக்க வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் மத்திய அரசு அமைக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட போது மறுத்த நிலையினால்தான் இந்த சாவுகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் மட்டுமே தான் விவசாயிகளை பாதுகாக்க முடியும். இந்த ஆண்டு மே இறுதி வாக்கிலேயே பருவமழை தீவிரமடைய இருக்கிறது என்கிறதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஜூன் 12 தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மூலமாக மேற்கொள்வதற்கு தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவிரி குறித்து தேசிய அளவிலான நதிநீர் தீர்ப்பாயம் அவசர சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சி அதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசு அந்த அவசர சட்டத்தை திரும்ப பெற்று தமிழக காவிரி உரிமையை மீட்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். சார், கடந்த பன்னீர்செல்வம் அரசு 17 பேர் மட்டுமே தற்கொலை செய்திருந்ததா கூறியிருந்த நிலையில தற்போது 82 பேர்னு அதிகாரப்பூர்வமா தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு பிறகு விவசாய சங்கங்கள் தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க போறீங்க? நாங்க உச்ச நீதிமன்றம் வழக்கு இன்றைக்கு இந்த விவசாயிகள் மரணம் குறித்து தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே மத்திய அரசும் தமிழக அரசும் நம்மளை புறக்கணிக்கிற போது உச்ச நீதிமன்றமே தானே முன்வந்து பல்வேறு கண்டனங்களையும் பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறது. எனவே உச்ச நீதிமன்ற உத்தரவை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அது நமக்கு சாதகமாக வரும். அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கும் என்று நினைக்கிறோம். ஏற்காத பட்சத்தில் தொடர் எங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். சார், தொலைபேசி வாயிலாக இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. கடந்த ஆண்டு மற்றும் 82 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தற்போது தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது. இதுவரை 82 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. கடந்த பன்னீர்செல்வம் தலைமையிலான அரசு 17 விவசாயிகள் மட்டுமே தற்கொலை செய்திருப்பதாக கூறியிருந்த நிலையில் தற்போது 82 பேர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய சங்க தலைவர் புலியூர் நாகராஜ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், தற்போது தமிழக அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டு மட்டும் 82 விவசாயிகள் மட்டுமே தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தற்போது அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்ம காவிரி டெல்டா மற்றும் தமிழ்நாட்டுல இதை விட கிட்டத்தட்ட 500 விவசாயிகள் அதிர்ச்சியிலேயே தற்கொலை செஞ்சு இறந்திருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அரசு முழுமையா கணக்கெடுத்து எடுத்து எவ்வளவு நாங்க கடிதம் கோரிக்கை வச்சப்ப எனக்கு தான் அந்த கடிதம் வந்திருக்கு. 82 பேருக்கு மட்டும்தான் இறந்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் நாங்க தலா 3 லட்சம் வழங்கியிருக்கேன்னு சொல்றாங்க. நிச்சயமா 500 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. அதை முழுமையா ஆய்வு செஞ்சு முழுமையான விசாரணை செஞ்சு எல்லா இறந்து போன அத்தனை விவசாயிகளுக்கு அவங்களுக்கு அரசு வழங்குற குறைந்தபட்ச 3 லட்சமாவது எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். சார், இதுவரைக்கும் எத்தனை விவசாயிகள் இறந்திருக்கிறதா? உங்களுடைய கணிப்புப்படி, உங்களுடைய கணக்கெடுப்பின்படி எத்தனை விவசாயிகள் இதுவரை தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதுவரைக்கும் அந்த வறட்சியால பாதிக்கப்பட்டு பயிர்கள் கருகி போனதால 500 விவசாயிகள் அதிர்ச்சி மற்றும் தற்கொலை செய்து இறந்திருக்காங்க. எல்லா தமிழ்நாடு முழுக்க இறந்திருக்காங்க. சார், இதுவரைக்கும் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்திருக்கிறதா நீங்க சொல்றீங்க. ஆனா தற்போது தமிழக அரசு 82 பேர் மட்டும்தான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்ததா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அவர்களுடைய குடும்பங்களுக்கு இழப்பீடும் வழங்கப்பட்டதுக்காகவும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்களுக்கு எல்லாம் இழப்பீடு முறையா சென்று அடைஞ்சிருக்கா? இது குறித்த விவரங்கள் ஏதேனும் உங்களிடம் இருக்கா? இது இப்ப திருவாரூர் மாவட்டத்துல ஒரு 24 பேருக்கு வந்ததாகவும் இந்த 82 பேர் கிடைச்சிருக்கிறது உறுதிப்படுத்தப்படுது. அந்த 82 குடும்பங்களுக்கு தலா 3 லட்சங்கிறது அந்த செய்தி உறுதியான செய்தி. ஆனா நாம என்ன சொல்றோம், இறந்து போன அத்தனை விவசாயிகளையும் காவல்துறையில இருக்காங்க. அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட காப்பி வாங்கி முழுமையா என்கொயரி பண்ணி எல்லா குடும்பங்களுக்கும் அவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பும் வழங்கணும். இறந்து போன குடும்பங்களுக்கு நிவாரண உதவியும் உடனடியாக அரசு வழங்கணும். சார், நீங்க தான் முதல்ல இந்த வழக்கு இந்த ஆர்டிஐ மூலியமா இந்த விவரங்களை நீங்க கேட்டிருந்தீங்க. அதுல குறிப்பா என்னென்ன விஷயங்களை முன் வச்சு என்னென்ன விவரங்கள் நீங்க கேட்டிருந்தீங்க, அது குறித்த விரிவான விவரங்கள் சொல்ல முடியுமா? நம்ம இந்த வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மொத்தம் எவ்வளவு அரசு ஒதுக்கி இருக்குன்னு கேட்டப்ப அவங்க அதுக்கு 2247 கோடி ரூபாய் நிவாரணத்துக்கு பேரிடர் நிவாரண நிதியா வழங்க ஆணையிடப்பட்டுன்னு சொல்றாங்க. ஆனா அதுல 29 லட்சம் விவசாயிகளுக்கு 2049 கோடி ரூபாய் வழங்கி இருக்கிறதா சொல்றாங்க. 18 கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் விவசாயிகள் 19 லட்சம் ஹெக்டேர் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவங்க வேளாண்மை துறை அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி கூட்டுறவு கடனை நீண்ட கால கடனமா மாத்திருக்கோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி 82 விவசாயிகள் இருந்திருக்க அறிவிச்சிருக்காங்க. இன்னும் அரசு வேளாண்மை தமிழகத்தை 32 மாவட்டங்களையும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்னு 21/2/2017 அதிகாரப்பூர்வமா வறட்சி பாதித்த மாவட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. சார், இதுக்கு அடுத்த கட்டமா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க முன்னெடுக்க போறீங்க? நாங்க இப்ப தொடர்ந்து எங்களுடைய விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு மத்திய அரசு வங்கி வழங்கி கடனை ரத்து பண்ண போராடிட்டு இருக்காரு. நாங்க எங்களுடைய தலைவர் ஐயா GK வாசனை அவங்க தலைமையில போய் ஜனாதிபதியை சந்திச்சு மனு கொடுத்தோம். அவங்க உடனடியா பிரதமருக்கு அனுப்பிச்சு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா எங்களுடைய விவசாயிகளை இது வரைக்கும் பிரதமர் அழைச்சு பேசல. எங்களுக்கு மாநில அரசு விவசாய கடனை 5 ஏக்கருக்கு மேல உள்ள கடனை ரத்து பண்ணணும்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் ஐயா கண்ணு தொடர்ந்த வழக்குல தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த அடிப்படையா வச்சு ஊபி, ஆந்திரா, மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல மாநில அரசே மைய அரசுடைய கடனை ஏற்றுக்கொண்டு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசு அதை செய்யணும் தான் எங்களுடைய கோரிக்கை. இது நிறைவேறு வரை நாங்கள் தொடர்ந்து போராடிட்டே இருப்போம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.